ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மினிமம் சைஸ் கேரட் தேங்காய் தூள் திருகி வச்சுக்கிறேன், போட்டுடலாம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் திருகி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். காய் பச்சை வாசனை போயிடுச்சு. அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 3 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், இதையும் ஊற்றிடலாம். முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொரிஞ்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் 1 கப் சாதம் நான் போடுறேன், 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் மீதமான காயை வச்சு எக்கு ஊற்றி எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.